சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் அதிகமான டிமாண்ட் உள்ள நடிகரில் ஒருத்தர் இப்போது எஸ்.ஜே. சூர்யா. எஸ்.ஜே. சூர்யாவோட பிறந்தநாள் இன்னைக்கு. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அப்கமிங்கான படங்கள்லேருந்து ஒரு சில படங்கள்லேருந்து போஸ்டர்ஸ் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் எஸ்.ஜே. சூர்யாவோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ராயன். ராயன் படத்துலேருந்து புதிய போஸ்டர் வெளியிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க சன் பிக்சர்ஸ் அவர்கள். ராயன் படம் நடிகர் தனுஷ் அவர்கள் லீடாக நடித்து இன்னும் 6 நாட்களில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் சியான் விக்ரமோட வீர தீர சூரன் படத்திலும் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் இப்போ போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா இப்போ ஒரு போஸ்டரில் தெரிய வந்திருக்கு. எஸ்.ஜே. சூர்யா கூட இணைஞ்சு இந்த படத்தில் துஸ்ரா விஜயனும் நடிச்சிருக்காங்க. சியான் விக்ரம் ஜி.வி. பிரகாஷோட மியூசிக்கில் அருண்குமாரோட இயக்கத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் எஸ்.ஜே. சூர்யாவோட அப்கமிங்கான பேன் இண்டியா மூவியில் ஒன்று சூர்யா சாட்டர்டே. இந்த படத்தில் தெலுங்கு நடிகர் நானி அவர்கள் லீடாக நடிச்சிருக்காரு. விவேக் ஆதிரே அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. பிரியங்கா மோகன் ஃபீமேல் லீட் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு எஸ்.ஜே. சூர்யாவோட பிறந்தநாள் முன்னிட்டு நாட்டே டீசர்னு அறிவித்து ஒரு கிளிம்சம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஆகஸ்ட் 29 ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் இன்னைக்கு எஸ்.ஜே. சூர்யாவோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த போஸ்டர்ஸ் மற்றும் கிளிம்சம் வெளியிட்டு எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் கார்த்தியோட நடிப்பில் அடுத்த படம் மெய்யழகன். மெய்யழகன் படத்தோட ரிலீஸ் தேதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செப்டம்பர் 27 அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட தமிழ்நாடு ரிலீஸ், கேரளா, கர்நாடகா ரிலீஸ் மற்றும் ஓவர்சீஸில் இந்த படத்தை யார் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த படத்தை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. கேரளா மற்றும் கர்நாடகாவில் ஏவி மீடியா கன்சல்டன்சி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஓவர்சீஸில் ஏபி இன்டர்நேஷ்னல் மெய்யழகன் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. கார்த்தி அரவிந்த் சாமி நடிப்பில் படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவில் 96 போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் பிரேம்குமாரோட இயக்கத்தில் 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ இந்த படத்தோட ரிலீஸ்க்கான வேலைகள்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஆக்டர்ஸ் கீர்த்தி சுரேஷோட நடிப்பில் அடுத்த படம் ரகு தாத்தா. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இப்போ நடந்திருக்கு. சின் ரால்டனோட மியூசிக்கில் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இப்போ நடக்குது. படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று நண்பன் ஒருவன் வந்த பிறகு. இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு மார்னிங் 11:11க்கு ஏஆர் ரகுமான், யுவன் சங்கர் ராஜா மற்றும் அனிருத் இவங்க 3 பேருமே ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் கம்மிங் ஆகஸ்ட் 2 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று மின்மினி. மின்மினி படத்தோட புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2015 ஷூட்டிங்ஸ் எடுத்திருந்தாங்க. இப்போது செகண்ட் ஹாஃபில் 2022 கேப்சர் பண்ணி இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் முடிஞ்சு ஆகஸ்ட் ரிலீஸ்னு அறிவிச்சிருக்காங்க. படத்தோட படத்தில் நடித்தவங்க சின்ன வயசு கதாபாத்திரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் செகண்ட் ஹாஃபில் 7 வருஷம் கழித்து அவங்க எப்படி இருக்காங்கன்றத ரியலாக ஆத்தென்டிக்காக சிஜிஎஃப்எக்ஸே இல்லாமல் படத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் யோகி பாபுவோட பிறந்தநாள் கம்மிங் மண்டே ஜூலை 22 அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவரோட நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆக இருக்க போட் படத்துலேருந்து ஸ்பெஷல் ப்ரோமோ ஜூலை 22 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் வெற்றிமாறனோட இயக்கத்தில் அடுத்த படம் விடுதலை பார்ட் 2. இந்த படம் அப்கமிங்காக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ படம் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஷூட்டிங் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கர்நாடகா தியேட்ரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸ் ஏவி மீடியா கன்சல்டன்சி வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நடிகர் பிரசாந்தோட நடிப்பில் அடுத்த படம் அந்தகன். படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு பிக் சர்ப்ரைஸ் கம்மிங் ஜூலை 24 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட்டான வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலோட வீடியோவில் இதுக்கப்புறமா வரக்கூடிய எண்டில் இந்த மாதிரி தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படங்களோட ரிலீஸ் தேதி ஆட் பண்ணலான்னு இருக்கேன். இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங்கான படங்களோட ரிலீஸ் தேதி வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறதுனால நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி அந்த படத்தோட ரிலீஸ் தேதின்னு நிறைய படத்தோட ரிலீஸ் தேதி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், வேணான்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்கமிங் வரக்கூடிய வீடியோவில் இந்த மாதிரி ஆட் பண்ண மாட்டேன்.